சசிகலாவிற்கு பட்டை நாமம் போட்ட எடப்பாடி. நண்பர்களை, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அதிமுகவிலே மிக மிக முக்கியமான ஒரு செல்வாக்கு மிக்க நபராக தெரிந்தவர் தான் சசிகலா அம்மையார். ஆனால் இன்று அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. அதிமுக, நான் உண்மையான அதிமுக தொண்டன், என் பின்னால் தான் அதிமுக அனைவரும் இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலிலே என் மூலமாக அதிமுக வெற்றி பெறப் போகிறது என நமது சசிகலா அம்மையார் மட்டும்தான் அறிக்கை கொடுக்கிறாங்களே தவிர அதற்குரிய எந்த விதமான செயல்பாடுகளும் நடந்த மாதிரி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடையாது. சமீபத்தில் கூட ஜெயலலிதா அம்மையார் அந்த நினைவு நாளிலே கூட சத்தியம் எல்லாம் எடுத்துக்கொண்டார். அதே போல ஜெயலலிதா அம்மையார் சமாதியிலே சத்தியம் எல்லாம் செய்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பியவர் தான் சசிகலா அம்மையார். ஆனால் அவரின் பின்னால் ஆதரவுகள் என்பது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா மிக குறைந்த அளவு தான் ஆதரவுகள் என்பது இருக்கிறது. சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸும் செய்த மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று, புதிய கட்சி ஒன்று ஆரம்பிக்காமல் இருந்தது. அதாவது கட்சி ஒன்றை ஆரம்பித்து மற்றொரு கட்சியுடன் கூட்டணி என்பது வைத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலிலோ அல்லது 2026 சட்டமன்ற தேர்தலிலோ சந்தித்து ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கி அதன் மூலம் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என நினைத்திருந்தால் கூட இந்நேரம் கண்டிப்பாக அது நடப்பதற்குரிய வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் என்பது இருந்தது. மக்களை தேடி பயணம் போயிருக்க வேண்டும். மக்களை தேடி பயணம் போகாமல் நீதிமன்றத்தை தேடி போக ஆரம்பித்தார் சசிகலா அம்மையார். நான் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வழக்குகளை தொடுத்து பார்த்தார். அந்த வழக்குகள் பூராமே தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப சமீபத்தில் கூட அதிமுகவில் நிறைய மிகப்பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் வெடிக்க போகிறது. அதிமுக நிறைய பேருடன் தொடர்பிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலுமே அதிமுக கண்டிப்பாக என்னுடைய கைவசம் வரப்போகிறது, என் மூலமாகத்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறது என நமது சசிகலா அம்மையார் கூட அதிரடியான அறிவிப்புகளை கூட கொடுத்து கொண்டே இருக்கிறார். சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம். அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் என்பது கிடையாது. எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய ஒரு குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் கூட பாஜகவின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களுக்கு பாஜகவின் மூலமாக 4 தொகுதிகள் வரைக்குமே கொடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் சொல்றாங்க. ஆனால் சசிகலா அம்மையாருக்கு இதுவரைக்கும் பாஜகவின் மூலமாகவோ எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படல. சசிகலா அம்மையார் ஒரு ஓரம் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது ஒரு காலத்திலே மிக மிக ஒரு முக்கியமான நபராக அறியப்பட்டவர். சசிகலா அம்மையார் சொன்னால் ஜெயலலிதா அம்மையார் கேட்பார் அப்படிங்கிற நிலைப்பாடு என்பது ஒரு காலத்திலே இருந்தது. ஆனால் இன்று சசிகலா அம்மையார் சொன்னால் அதிமுக கூடிய யாருமே கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற நிலைப்பாடு என்பது மாறி போய்விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இதுவரைக்கும் அதிமுகவிலே இணைந்து விடலாம், அதிமுகவிலே எப்படியாவது இணைவதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்கலாம், எடப்பாடியை ஓரம் கட்டிவிடலாம் என சசிகலா அம்மையார் ஏகப்பட்ட திட்டங்களை போட்டாலும் அதற்கெல்லாம் பட்டை நாமம் போடக்கூடிய வகையில் தான் எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை முடியாது என்ற ஒரே வார்த்தையில் முடித்து விட்டுகிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.